Okay. Praise the Lord, brothers and sisters in Christ. நம்ம கடந்த வாரம் இறை வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்தோம். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது இல்லையா? வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. அதே போல நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை நம்ம ஒரு முறை படிச்சுக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20, 21. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். இதுல நாவினால் ஒருத்தர் பேசுறது அவங்க துய்த்தாகணும்னு சொல்லல பைபிள்ல. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ, அப்போ பேசுறதும் விதைக்கிறதையும் பைபிள் வந்து ஒன்னா சொல்லுது இல்லையா? இப்போ ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், நம்ம அறுவடை பண்ணும்போது ஒரு விதையை நம்ம அறுவடை